ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் லோன் ஃபோர்க்ளோசர் குட் ஆர் பேட், அதாவது லோனை ப்ரீ க்ளோஸ், அதாவது முன்னாடியே அட்வான்ஸாக க்ளோஸ் பண்ணுறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் கமெண்ட்ஸ் தொடர்ந்து இந்த பதிவு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ தெரியாமல் இஎம்ஐயில் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை பர்சனல் லோனோ ஹவுசிங் லோனோ வாங்கிட்டேன். ஸோ தொடர்ந்து மந்த்லி ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப ட்ரபுளாக இருக்குது, கட்ட முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் வேறு எங்கேயாவது அமௌண்ட் வாங்கியாவது லோனை ஃபோர்க்ளோஸ் பண்ணிடலாமா, இப்படி பண்ணிட்டா எதுவும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன மாதிரி தான், லோனை ஃபோர்க்ளோஸ் பண்ணுறது ரொம்பவே உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை அது அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் லோனை ஃபோர்க்ளோஸ் பண்ணுனீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களோட பர்சனல் லோனோ இல்லை கிரெடிட் கார்டோ எதுவும் அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் சிபில் ரிப்போர்ட்லேயும் அப் டு 7 இயர்ஸ் வரலும் உங்களோட லோன் ஃபோர்க்ளோசர் அப்படின்னு மென்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால என்ன ஒரு கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, அதாவது ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னாக்க, ஒரு மெட்ரோ சிட்டிலாம் போயிட்டு நம்ம ஒரு ஹவுஸ் ரெண்ட்டுக்கு இருக்கோம் அப்படின்னா கூட, அது அந்த டெனண்டாக போகிறதுக்கு கூட அவங்க சிபில் ரிப்போர்ட் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணையில் உங்களுக்கு நீங்கள் ஃபோர்க்ளோசர் அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னா, உங்களுக்கு ஹவுஸ் கிடைக்காது, அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தென் வேறு ஏதாவது ஒரு புதிய ஜாப் ஆஃபரில் உங்களை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு டிரான்ஸ்ஃபர் யூனியன் சிபிலை செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சிபிலை செக் பண்ணியும் உங்களுக்கு செட்டில்டு, ஸோ ஃபோர்க்ளோசர் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த வேலையும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். எப்போவுமே ஒரு லோன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். வாங்கிட்டோம் அப்படின்னா இஎம்ஐ அஸ் யூஷுவலாக எப்பவும் போல பே பண்ணிக்கிட்டே வாங்க. எவ்ரி மந்த் எந்த டேட்டோ அந்த டேட்டை ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல் மந்த், அதாவது 36 மந்த் டென்யூர்னா 36 மந்த்ஸும் கம்ப்ளீட்டாக நம்ம பே பண்ணுறது தான் நம்மளோட கிரெடிட் ஹிஸ்ட்ரிக்கு ரொம்பவே ஒரு அழகான விஷயம். அதனால் மேக்ஸிமம் ரொம்பவே ட்ரபிள் இருக்குது, ரொம்பவே பிரச்சனை, வேறு எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற நேரத்தில் முடியல அப்படின்னா ஒன்ஸ் செட்டில்மெண்ட் இந்த மாதிரி போகையில் வேணால் லோனை க்ளோஸ் பண்ணலாம். தவிர நம்மளால் முடியும், வேறு ஏதாவது பண்ண முடியும், லோனை ரொம்ப எனக்கு மந்த்லி ரொம்ப பேர்டனாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். அதனால் லோன் ஃபோர்க்ளோசர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுலேயும் சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. அப் டு 7 இயர்ஸ் வரலும் உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் லோனை ஃபோர்க்ளோசர் ப்ரீக்ளோசர் பண்ணுறத தவிர்க்கிறது அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். ஸோ உங்களோட சஜஷன் என்ன, நீங்கள் இதில் எந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயும் லீவ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு அண்டில் தென் பை ஃப்ரம் தமிழன் கார்த்திக். நன்றி, பை. டேக் கேர்.